ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கான கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கட்டிங் ப்ளவுஸோட மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கிங் அண்ட் கட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் ஸ்டிச் பண்ண வீடியோ மட்டும் என்கிட்டேருந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து மார்க் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயுமே ப்ளவுஸ் வந்து மடித்து போடும்போது கரைப்பகுதியை மேல் பக்கமாக மடித்து போடணும். அதே போல் நான் வந்து மடித்து போட்டுட்டேன். அந்த மடித்து போடுற அளவு வந்து நம்ம சும்மா மடித்து போட முடியாது. மார்பு சுற்றளவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம். அந்த அளவை நம்ம டிவைட் பண்ணி போட்டு வச்சுருப்போம். அதை தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த அளவு எடுக்கிறதுலாம் குழப்புது அப்படின்னா நீங்கள் அளவு எடுக்கிற கிளாஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் புரியும். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டுட்டு எல்லா இடமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா பின் உயரம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்லேருந்து முன் உயரம் நம்ம மார்க் பண்ணணும். எப்படி ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணோமோ அதே போல் தான் இந்த ப்ளவுஸுமே நம்ம மார்க் பண்ணணும். பின் உயரம், முன் உயரம், அதுக்கப்புறமா பட்டி, இது மூணுமே மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு டாட்டட் ஒயிட் இதில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது வந்து கழுத்து அகலம் 2.25 யாருக்காக இருந்தாலுமே காமன் சொல்லியிருப்பேன். அதை மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தோள்பட்டை அளவு வந்து மார்க் பண்ணணும். அதுவும் மார்க் பண்ண முடித்ததுக்கப்புறமா தோள்பட்டையிலேருந்து லெஃப்ட் சைடு வந்து 5.25, ரைட் சைடில் வந்து 5.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து அதை போடணும். அது வந்து ஆம்கோல் உயரம். ஆக மொத்தம் நமக்கு கழுத்தகலமும் ஆம்கோல் உயரமும் எல்லாருக்குமே காமன். கழுத்தகலம் 2.25, ஆம்கோல் உயரம் 5.25, 5.5 நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும். அதனால் லெஃப்ட் சைடில் 1.25, ரைட் சைடில் ஒரு 1 இன்ச்சும் பாயிண்ட் வச்சு நம்ம அதை அழகாக கர்வ் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் எதுக்காக வைக்கிறோன்னா நம்ம கர்வ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி வைக்கிற பாயிண்ட்ஸ் தான். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிளியராக ஆகிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 ப்ளவுஸ்க்கு அப்புறம் ஈஸியாகிடும். இந்த எடுத்தோடனே இதை பார்க்காம நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் பார்த்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போது அந்த 2.25 பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அதுலேருந்து பின் கழுத்து உயரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவெடுத்து எழுதி வச்சுருப்போம். எப்பயுமே அளவெடுத்ததை தவிர மார்க் பண்ணுறதுக்குன்னு ஆட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த அளவு எடுத்து தான் இதில் மார்க் பண்ணணும். பின் கழுத்து உயரம் எவ்வளோ போட்டிருக்கோமோ அவ்வளோ லென்த் நம்ம வச்சுட்டு சைட்லேயும் 2.25 இன்ச் அளவு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். மெஷர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பின் கழுத்து உயரத்தை அழகாக மார்க் பண்ணிக்கணும். முன் கழுத்து உயரத்துக்கும் சேம் தான். நம்ம எவ்வளோ அளவுன்னு மெஷர் பண்ணி எடுத்துருந்தோமோ அந்த அளவை வந்து நம்ம பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2.25 இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் சைடு 2.25 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். பேக் சைடில் நம்ம நெக் எதையுமே வந்து ட்ரா பண்ணவே கூடாது. நம்ம அந்த பாக்ஸோட கட் பண்ணுற மாதிரி தான் வரும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கிளாஸ் தான். பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை மார்க் பண்ணுறது மட்டும் சொல்லி தந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக சொல்லித்தரேன். இன்றைக்கான Q&A பார்த்திங்கன்னா நம்ம நெக் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நெக் எதாவது ட்ரா பண்ணணுமா இல்லை நம்ம மார்க் பண்ணதோட விட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.